India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. வணக்கம் சார். வெண்பா குட்டி, இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச டால், அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரைட் சிக்கன், உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், இங்க பாருங்க இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ். உங்களுக்கு தான் எல்லாமே பிடிச்சிருக்கா? Are you happy, baby? Yes, Dada. I am so happy. Thank you, Dada. Thank you. இதே மாதிரி நீங்க என்ன வேணாலும் டாடா கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு வாங்கி தருவேன். ஓகே? Thank you, Dada. செல்லம். அப்பாடா, வெண்பா நாம நினைச்ச மாதிரியே ஹாப்பி ஆயிட்டா. இப்ப அம்மா வரமாட்டாங்கிற விஷயத்தை ஓபன் பண்ணி அவளுக்கு புரிய வச்சிட வேண்டியதான். தப்பிச்சோண்டா சாமி. டாடா, என்னோட ஃபேவரட் ஐட்டம் ஒன்னு மிஸ்ஸிங். அப்படியா? சாக்லேட், ஐஸ்கிரீம், அதான் எல்லாமே இருக்கு. என் செல்ல குட்டிக்கு நான் எதை வாங்காம மிஸ் பண்ணிருக்கேன்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இப்படி சொடக்க போடுற நேரத்துக்குள்ள உங்களுக்கு நான் வாங்கி தரேன். எது மிஸ் ஆயிடுச்சு? மம்மி. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? புது மம்மியை கூட்டிட்டு வாங்கன்னு தானே சொன்னேன். இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நான் மம்மியை கேட்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? என்னை ஏமாத்தலான்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, அது வந்து டாடா, நீங்க புது மம்மியை பார்த்துட்டீங்களா இல்லையா? நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என் செல்லக்குட்டிக்கு பிடிக்கிற மாதிரி பார்க்கணும்ல. ப்ராமிஸ்? டாடா கொஞ்சம் வேலையா இருக்கேன்டா. ஆனாலும் நான் பார்க்கறேன். ஓகே டாடா, இந்த மாதிரி டெய்லியும் வாங்கிட்டு வாங்க. ஆனா அதுக்கு முன்னால புது மம்மியை கூட்டிட்டு வாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க இப்ப உடனே கிளம்பி வரணும். நோ எக்ஸ்கியூஸ். விஜய், என்னாச்சுப்பா? உள்ள போனப்போ ஸ்கூல் விட்டு போற குழந்தை மாதிரி அவ்வளோ ஜாலியா போன. இப்ப என்னடானா ஹோம்ஒர்க் பண்ணாத பையன் மாதிரி பரிதாபமா வந்து நிக்கிற. கடைசியா உன் பொண்ணு ஜெயிச்சிட்டால, அவ உன்னை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிட்டா. திரும்ப திரும்ப அவ அதேதாம்மா கேக்குறா. டாக்டர் வேற கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு விஜய்? அவ ஆசைப்படுற மாதிரி நடந்துக்கோ, அவ்வளவுதான். அவ பொம்மை வேணும், சாக்லேட் வேணும்னு ஆசைப்படல, அம்மா வேணும்னு சொல்றா. உன் பொண்ணுக்காக நீ எது வேணாலும் செய்வேன்னு சொல்ற. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசாதீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறவ வெண்பாவுக்கு சித்தி தான். நீ அந்த உறவை சித்தியா பாக்குற, ஆனா வெண்பா அத அம்மாவால பாக்குறா. சித்திங்கிற வார்த்தை உனக்கு வெறுப்பா இருக்கு, ஆனா அம்மாங்கிற வார்த்தையில அவளுக்கு வெறுப்பே வரலையே. உனக்கு சித்திங்கிற வார்த்தையை கேட்டா உடம்பெல்லாம் நடுங்குது. அவளுக்கு அம்மாங்கிற பேரை கேட்டு வெறுப்பு வந்தா ஓகே, அதுல தானே அவளுக்கு. ஒரு நிமிஷம், இப்ப என்ன சொன்னீங்க? என்னது? இல்ல, இப்ப ஏதோ சொன்னீங்களே, அது திரும்ப சொல்லுங்க. இல்லப்பா, உனக்கு சித்தினா விருப்பம் இல்ல, ஆனா அவளுக்கு அம்மானா வெறுப்பே வரலையே. அந்த பேரை கேட்டாலே அவ சந்தோஷப்படுறாளே. அப்படின்னா அம்மாங்கிற வார்த்தையை கேட்டாலே வெண்பாவுக்கு வெறுப்பு வர மாதிரி பண்ணிட்டோம்னா அது எப்படிப்பா பண்ண முடியும்? அவ திரும்ப திரும்ப புது மம்மி வேணும், புது மம்மி வேணும்னு சொல்லிக்கிட்டே தானே இருக்கா. அவ ஆசைப்படியே புது மம்மியா வர வச்சிடலாம். சரி, அந்த சித்தி வெண்பா வெறுக்கிற மாதிரி நடந்துகிட்டா வெண்பாவுக்கு புது மம்மினா அலர்ஜி ஆயிடும்ல. இப்ப சொல்லுங்கம்மா, வெண்பாவுக்கு வெறுப்பு வருமா இல்லையா? அத வச்சு நீ என்னப்பா பண்ண போற? அதுக்கப்புறம் வெண்பா அம்மா வேணும்னு அடம்பிடிக்கவே மாட்டாள்ல. உடனடியா நம்ம ஒரு பொண்ணை பார்த்து நாம அவளை இதுக்கு ஒத்துக்க வைக்கணும். இதுக்கெல்லாம் யாரடா ஒத்துப்பான்?
அதுக்கெல்லாம் ஆள் இருக்குமா? என்னடா சொல்ற? நாளைக்கு காலையில நீங்க ரெடியா இருங்க. நாம ஒருத்தங்களை பார்க்க போறோம். யாரு? அதான் நாளைக்கு நீங்களே பார்க்க போறீங்கல்ல, அப்புறம் என்ன? இவ்வளோத்துக்கும் காரணம் அந்த மல்லி தானே. அவளை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டீங்க. ஆத்திரமா வருதுன்னு. அந்த பள்ளியை யாரோ ஒருத்தங்க கோயம்புத்தூர்ல வந்து பொண்ணு கேட்டு போயிருக்காங்களாண்ணே. ஒன்றும் இல்லாதப்ப இந்த ஆட்டம் ஆடுறா. வசதியான வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா அவ்வளவுதானே. இந்த மாதிரி அந்த மல்லியை பொண்ணு கேட்டு போனது. கூட வரவ தானே அந்த மாப்பிள்ளை பையன். 2 பேரும் உங்ககிட்ட ஏதோ சமாதானம் பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே, எதுவா இருந்தாலும் நீங்க ஒத்துக்காதீங்கண்ணே. என்னம்மா கோயம்புத்தூர் பணக்காரி, என்ன பார்க்க வந்திருக்கன்னா சமாதானம் பேச போறியா இல்ல சவால் விட போறியா? பசங்கெல்லாம் ரொம்ப கோவமா இருக்காங்க. என்ன பண்ண போற சொல்லு. என்ன பண்ணணும் நீங்க தானங்க சொல்லணும். என்னடா பாக்குறீங்க? அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? ஆமாண்ணே, யாருண்ணே இவங்க? இவ்வளவு நாள் நான் ஜெயில இருந்தேன். டம்மியா உட்காந்து கம்மி எண்ணிட்டு இருந்தேன் நினைச்சீங்களா? அந்த மல்லிய பழி வாங்க நான் செஞ்ச ஏற்பாடுடாது. அண்ணா, அப்ப இவங்க கோயம்புத்தூர்ல பெரிய பணக்காரங்க இல்லையா? இதே பேர்ல கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பணக்காரி இருக்கா. அவ வேற யாரும் இல்ல, என் கூட பிறந்த தங்கச்சி தான். இவ என் தங்கச்சி வீட்டுல வேலை செய்யறவ. இதோ நிக்கிறானே, இவன் இவளோட பையன். பாவம், சின்ன வயசுலயே கடவுள் அவனுக்கு சோதனை கொடுத்துட்டாரு. இன்னும் 6 மாசம் தான் உயிரோட இருப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா உயிரோட இருக்கிற கொஞ்ச காலத்திலேயே பையன் அம்மாவுக்கு நிறையவே சம்பாரிச்சு கொடுக்கறான். இந்த பையனுக்கு தான் அந்த மல்லிய கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். தாலி கட்டின மறு நிமிஷமே அந்த மல்லி என் கால்ல கிடப்பா. என் வீட்டுக்கு வேலை செய்யறவளாவும் எனக்கு வீட்டுக்காரியாவும் இருக்க போறா. அண்ணே, நீங்க பயங்கரமான ஆள்னே. என்ன அசிங்கப்படுத்தினவளை சும்மா விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களாடா? அந்த மொத்த குடும்பத்தையும் கருவறுக்காம விட மாட்டேன். என்ன சரஸ்வதி, என்ன சொல்றாங்க உன் சம்பந்தி வீட்டுக்காரங்க? அந்த அம்மா பயங்கரமான பணப்பேய் முதலாளி. 20 லட்சம் கேக்குது. அதெல்லாம் கொடுத்துடலாம், கவலைப்படாத. ஆஹா, 20 லட்சம்! ஐயோ, 20 லட்சம்! என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷங்க தாயா. சொன்னா சொன்னபடி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்ன கொஞ்சம் இளிச்சவாய்த்தனமா இருக்காங்க, அதான் வருத்தமா இருக்கு. பாரேன், உன் தங்கச்சிக்கு போய் 20 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்ட்டாங்களே, இவங்க கிட்ட எல்லாம் எப்படி பணம் வந்து சேர்ந்திருக்கும்? எப்படியோ போட்டோம், நமக்கு பணம் வருதுல்ல, அதுதான் முக்கியம். மல்லி, 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 அண்ணி. மல்லி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணாங்க. நாளைக்கே நிச்சயதார்த்தமா. அண்ணி, திடீர்னு எப்படி? நம்மள மாதிரி குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு திடீர்னு கல்யாணம் நடந்தாதான் உண்டு. ஏன் இப்படி அவசரமா எல்லாம் செய்யணும்னு துடிக்கிறாங்க? அவங்க நல்லவங்க தான், ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஏதோ உறுத்தலா இருக்கு அண்ணி. அவசரமா ஒரு நல்லது நடந்தா அண்ணனும் தங்கச்சியும் ஒத்துக்க மாட்டீங்களே? ஒருவேளை அவங்கள கோவில்ல பார்க்காம இருந்திருந்தா, அவங்கள நான் காப்பாத்தாம இருந்திருந்தா என்ன நீ பண்ணிருப்பாங்க? அதுதான் கடவுள் செயலுங்கிறது. நான் உன்னை விரட்டினது, நீ கோச்சிக்கிட்டு கோவிலுக்கு போனது, அவங்கள நீ காப்பாத்தினது எல்லாமே கடவுள் செயல்தான். கடவுள் குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கூரைய பிச்சுக்கிட்டு கொடுப்பாராம். அதான் இது. நான் முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுல சொன்ன மாதிரி நாளைக்கு நிச்சயதார்த்தம், 3ஆம் நாள் கல்யாணம். அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ஏதாவது வாயை திறந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாடா. வாங்க
வாங்க வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல ஐயோ, அதெல்லாம் வேணாம். ஒண்ணு வேண்டாம். என்னாச்சு? ஏன் 2 பேர் முகமும் ஒரு மாதிரியா இருக்கு? டே விஜய் சொல்லுடா. ஐயோ, இதுல தயங்கறதுக்கு என்ன சார் இருக்கு? சொல்லுங்க. ஆக்சுவலி என் பொண்ணுக்கு அம்மா வேணும். உங்க பொண்ணுக்கு அம்மானா? உங்களுக்கே தெரியும், இவன் ஒய்ஃப் இறந்துட்டா. பொண்ணை இவன் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கான். ம், திடீர்னு மம்மி வேணும்னு அடம் பிடிக்கிறா. ம். அதனால அவளுக்கு உடம்பு முடியாம போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ம். பொண்ணுக்கு ஒரு அம்மா வேணும். ஆனா இவ 2வது கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படல. ஏன் சார், உங்களை பார்த்தா ஒரு குழந்தைக்கு அப்பா மாதிரி இல்லையே. அப்படியே எங்க தானே தெரியுறீங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமே. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ம், ம், ம். இவன் அம்மா இவன் சின்ன வயசா இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க. இவன் சித்திக்கிட்ட தான் வளர்ந்தான். அவனை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. அதனாலதான் பொண்ணுக்கு சித்தின்னு ஒருத்தி வரத சுத்தமா வேண்டாங்கிறான். இவன் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்றான். ஆனா இவன் பொண்ணு அவளுக்கு ஒரு அம்மா வந்தே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்காக தான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். ம், ம். ஒரு நிமிஷம். ம், ஒரு நிமிஷம். ம், ம். ஓ. ஏற்கனவே எனக்கு ரத்த கொதிப்பு சுகர் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க மறுபடியும் மேல ஏத்தி விட்டுட்டீங்க. சரி, இதுல நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும்? இல்ல ஒரு ஒரு பொண்ணு மட்டும் அம்மாவா? என்ன சார் விளையாடுறீங்களா? இல்லைங்க, சீரியஸா தான் சொல்றேன். சார், எனக்கு உங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் இந்த நடிக்க ஆள் பிடிச்சு கொடுக்குற கம்பெனியெல்லாம் வச்சிருக்கல சார். சரி, அப்படியே வச்சுக்கிட்டாலும் அவங்க இந்த சினிமாவிலையும் டிராமாவிலையும் தான் நடிப்பாங்களே தவிர நிஜ வாழ்க்கையிலலாம் நடிக்க வரமாட்டாங்களே சார். எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா அது? நீங்க வேணா பொண்டாட்டியா நடிக்க வேணாம்னு சொல்லலாம். ஆனா உங்க பொண்ணுக்கு அம்மாவா நடிக்கணும், அதுவும் இருக்குல்ல. எவகிட்டயாவது இது மாதிரி எல்லாம் நடிக்கிறியான்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், செவல்ல ஒரு அப்பி என்ன சீரியஸா படுக்கவே வச்சிருவாளுங்க. ஐயோ, அந்த பாவத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சார். ஐயோ, தயவு செஞ்சு உங்க நல்லதுக்கு சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க பொண்ணுக்கு ஒரு அம்மாவை கொண்டு வாங்க. அதான் நல்லது. ஏங்க, அப்படி பண்ண தெரியாமல உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம். சார், எந்த பொண்ணு சார் நடிக்க ஒத்துப்பாங்க நம்பி இப்படி ஒரு ஐடியாவை கொண்டு வந்தீங்க? என்ன மேடம், நம்ம பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? யாராவது இந்த மாதிரி நடிக்க வருவாங்களா? அத நீங்களாவது அவர்கிட்ட சொல்லக்கூடாதா? அன்னபூரணி, இது நடக்கிற காரியம் இல்லைன்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களால முடியுங்கிற நம்பிக்கையில தான் சார் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. நீங்க தான் பேசணும். பாருங்க மேம், லைஃப் லாங் என் பொண்ணுகிட்ட அம்மாவா நடிக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட ஆள் கேட்கல. ஜஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் நடிச்சா போதும். என்ன சார் இது, அம்மாவா நடிக்க ஆள் வேணுங்கிறீங்க, அப்புறம் 2-3 மந்த்ஸ் நடிச்சா போதுங்கிறீங்க. ஐயா, எனக்கு உங்க கான்செப்டே புரியலையே சார். அது ஒண்ணு இல்ல அன்னபூரணி, அந்த பொண்ணு அம்மாவா நடிக்க வந்ததுக்கு அப்புறம் 2-3 மந்த்ஸ்ல அவன் பொண்ணு அவளை வெறுக்கிற மாதிரி நடிக்கணும், அவ்வளவுதான். இன்னும் இருக்கு. இன்னுமா? என் பொண்ணுக்கு அம்மாங்கிற வார்த்தையை கேட்டாலே பிடிக்காதுங்கிற அளவுக்கு நடந்துக்கணும். ஆனா என் பொண்ணை திட்டக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது. இன்னும் வேற என்னென்னலாம் இருக்கு? இவ்வளவுதான். இவ்வளவு தானா? ஐயோ, எனக்கு கேட்கும் போதே தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்துதே. உங்களுக்கு 2ஆம் தரமா இருக்கக்கூடாது, ஆனா உங்க பொண்ணுக்கு அம்மாவா இருக்கணும், ஆனா அது நடிப்பா இருக்கணும். அப்படி நடிக்கும் போது உங்க பொண்ணு வெறுக்கிற மாதிரி நடந்துக்கணும், ஆனா அவளை திட்டக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஐயோ, நீங்க கேட்கறது ரொம்ப புதுசா இருக்கே சார். எனக்கும் என் பொண்ணுக்கும் இடையில அம்மானு ஒருத்தி வந்து என் பொண்ணு கஷ்டப்படுறதையோ இல்ல பாசத்தை பங்கு போடுறதையோ நான் விட மாட்டேன். அம்மாங்கிற உறவை மட்டும் இல்ல, அம்மான்ற அந்த வார்த்தையே என் பொண்ணு வெறுக்கணும். அவளுக்கு இந்த டாடா மட்டும்தான் உலகமா இருக்கணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு போய் முயற்சி பண்ணாலும் தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கேன். ஆனா இது முடியுமா, இது சாத்தியமானு யோசிக்காம தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. ஐயோ ஐயோ, என்ன சார் நீங்க?
ஐயோ நீங்க இப்படி கையெல்லாம் எடுத்து கும்பிட்டுக்கிட்டு முதல்ல இந்த கையை இறக்குங்க சார், இறக்குங்க. அன்னபூர்ணி, விஜய் தான் பொண்ணு வெறுக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டா தான் பொண்ணு அம்மாவை வெறுத்துடுவாங்கிறது அவனோட கணக்கு. ஆனா தெய்வத்தோட கணக்கு என்னன்னு யாருக்கு தெரியும்? விஜயோட கண்டிஷனுக்கு பொண்ணுங்க ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு யோசிக்க வேணாம். தகுதியான பொண்ணுகிட்ட பேசி பாப்போம். லக்கிலி யாராவது ஒத்துக்கிட்டா நல்ல விஷயம் தானே. மேடம் யோசிக்காதீங்க, கொஞ்சம் பேசி பாருங்க. பணத்தை பத்தி எதுவுமே யோசிக்காதீங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னு சொல்லுங்க, அதை கொடுத்துடலாம். யோசிக்காதீங்க அன்னபூரணி, நல்ல பொண்ணா பார்த்து பேசுங்க. உங்க கைராசிக்கு விஜய்க்கு ஒரு நல்லது நடக்கட்டுமே, ஓகேன்னு சொல்லுங்க. ஐயோ என்ன மேடம், இந்த பாருங்க என் கை கால்லாம் அப்படியே உதறுது, என் மனசெல்லாம் அப்படியே படபடபடாங்குது. இதனால நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதான். அதெல்லாம் வராது. எல்லாத்தையும் முன்கூட்டியே நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது என்னால மறுக்கவும் முடியல. உங்க சொத்துக்கு உங்க வாழ்க்கைக்கெல்லாம் ஆசைப்படாத ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும். பேசி பார்க்கறேன். சரின்னு சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்களே அவங்கள நேர்ல வந்து பார்த்து இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு யார் செட் ஆகுறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே மேடம், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்லுங்க, நாங்க வரோம். வரோம் அன்னபூர்ணி. வாங்க. வரேங்க. எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டு நடிக்க வர அந்த நல்ல பொண்ணை நான் எங்க போய் தேடுவேன்? இந்தாங்க, இத போய் கட்டிட்டு வர சொல்லுங்க. புடவையை மாத்திட்டோமா? மாத்திட்டு வா. மயிலு அக்கா கூட போயிட்டு வா. நீயும் அவன் கூட போயிட்டு வா போ. அப்புறம் சம்மந்தி அம்மா சொல்லுங்க. மாப்பிள்ளை தம்பி இன்னும் ட்ரெஸ் மாத்தலையா? அதெல்லாம் அப்பவே ரெடி ஆயிட்டான். மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாரு, பொண்ணும் ரெடி ஆயிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல தட்டை மாத்த போறோம். ஆமா, எல்லாம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள செய்யணும்ல. எங்க நல்ல நேரம் தான் இன்னும். என்ன சொல்றீங்க? இன்னும் 1.5 மணி நேரத்துக்கு நல்ல நேரம் தான். அது இல்ல சம்மந்தி, நாம பேசினபடி தட்டு மாத்துறப்ப. ஓ, அத கேக்குறீங்களா? ஒரு நிமிஷம் அண்ணே. இந்தாங்க. ஐயோ, எதுவா இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் தான், அவர்கிட்டயே கொடுத்துருங்க. வாங்கிக்கங்க சம்மந்தி, இந்தாங்க வாங்கிக்கங்க. எண்ணி பாத்துக்கங்க. ஐயோ, என்னமா நீங்க இந்த அளவுக்கு என்ன மட்டமா நினைச்சிட்டீங்க? அப்படி எல்லாம் இல்ல, பண விஷயத்துல மட்டும் தப்பு நடந்துடக்கூடாதுல்ல. அது ரெண்டு பக்கத்துக்கும் நல்லது தானே. என்னென்ன சொல்றீங்க? பின்ன என்னம்மா, இன்னும் எதுவுமே முடிவாகல, அதுக்குள்ள 10 லட்சத்தை தூக்கி கொடுத்தா? அண்ணே என்ன பேசுறீங்க? சம்மந்தி வீட்டுக்காரங்க ஏதாவது தப்பா நினைச்சிட போறாங்க. நீ இந்த நிமிஷம் அவங்க மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு பாக்குற, நான் காலகாலத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு பாக்குறேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்ங்கறீங்க? கொடுத்த பணத்தை நாம என்ன திருப்பியா கேட்க போறோம்? ஒரு சேஃப்டிக்காக அவங்க கிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்கிட்டா. அண்ணே, நாளைக்கு இவங்க முகத்துல எப்படி முழிக்கிறது? நீங்க இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு கல்யாணம் பண்றதா இருந்தா இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தி வீட்டுக்காரங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றது? நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த கல்யாணத்தை நானே வேண்டான்னு சொல்லுவேன். சம்மந்தியம்மா, எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? அவர் என்ன தப்பாவா சொல்லிட்டாரு? பத்திரத்துல கையெழுத்து வாங்கணும்னாரு, அவ்வளவுதானே. அதுக்கு இல்ல சம்மந்தியம்மா, அவர் சொல்றதும் கரெக்ட் தான் சம்மந்தியம்மா. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குல்ல. எங்க கிட்ட காசு பணம் வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா வாக்கு சுத்தமா இருக்கும். நீங்க பத்திரத்தை எடுங்க, எங்க வீட்டுக்காரு கையெழுத்து போட்டு தருவாரு. என்ன சம்மந்தி நீங்க? இல்ல சம்மந்தி, நீங்க எதுவும் பேசக்கூடாது. அண்ணே, நீங்க பத்திரத்தை எடுங்க. பத்திரத்தை கொடு. என்ன பேனா கொடு. அண்ணே, என்னண்ணே இது? எதுவுமே எழுதாத வெத்து பத்திரமா இருக்கு. இல்லம்மா, அது திடீர்னு அவசரத்துல. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாதுன்னு. அட என்னம்மா நீங்க,
எல்லாத்துக்கும் கோச்சுக்கிறீங்க. எங்களை நம்பி இவ்ளோ பணத்தை கொடுத்திருக்கீங்க, நாங்க ஒரு கையெழுத்து போட்டு தர மாட்டோமா? என்னதான் இருந்தாலும் வெத்து பத்திரத்துல அட, இவர் பேர்ல என்ன மைசூர் அரண்மனையா இருக்கு? இருக்கிறது தம்மாத்தூண்டு வீடு, அதுவும் என் பேர்ல இருக்கு. நீங்க அந்த ஃபைல கொடுங்க. கொடுங்க கொடுங்க சம்மந்தி. யோ, இந்தாயா, சம்மந்தி மனசு வேதனைப்படுது பாரு. கையெழுத்து போடு. இந்தா போடு. Chickamauga, 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 chickamauga,